பெரியவர்களே, தாய்மார்களே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, தமிழக வாக்காளர் பெருமக்களே மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என் மனம் நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ தேர்தல் வந்திருக்கு. இந்த தேர்தல் கட்சிகளுக்காக உள்ள தேர்தல் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா அது என்ன கேட்டா அப்படி நான் நினைக்கல. காரணம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த திமுக அரசாங்கம் 5 வருஷம் ஆகுது. அந்த 5 வருடத்துல ஏதாவது ஏழை மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஒன்னும் செய்யல. அது மட்டும் இல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் வாக்குறுதி கொடுத்தாங்க. போன 5 ஆண்டுக்கு மக்கள் யாரும் எதுவும் கேட்கல, அவங்களாவே கொடுத்தாங்க. கொடுத்துட்டு என்ன சொன்னாங்க, நாங்க நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம், 505 திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம், அது எல்லாமே மக்களுக்கு நாங்க செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்ன ஆச்சு, 50 கூட செய்யல அவங்க. இதுதான் உண்மையான நிலைமை. இப்போ திரும்ப என்ன பண்றாங்க, இப்ப 525 வாக்குறுதி கொடுத்து 5 வருடம் முடிஞ்சு போச்சு. பதவிக்கு 5 வருஷத்துல ஒன்னும் செய்யல ஜனங்களுக்கு. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, திரும்ப வாக்குறுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்ப உங்கள்கிட்ட வாக்க சேகரிச்சு திரும்ப ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வர்றாங்க. நான் என்ன கேக்குறேன், அவங்களுக்கு ஜனங்க கேக்குறது ரொம்ப பெரிய விஷயம் கூட இல்ல. என்ன கேக்குறாங்க, தண்ணி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கேட்கிறாங்க. எங்க பார்த்தாலும் குடிதண்ணீருக்கு பிரச்சனை இருக்கு. நான் இப்போ தமிழகம் முழுவதும் இப்ப போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். வர்ற வழியில எல்லாம் அவங்க சொல்றது குடிதண்ணி இல்ல, பெண்கள் போய் ரொம்ப கஷ்டப்படுறோம், நிறைய இடத்துல உப்பு தண்ணியா இருக்கு, நிறைய இடத்துல சாக்கடை கலந்த தண்ணியா இருக்கு, இது மாதிரி இருக்கு, சுகாதார கேடு வருது, எங்களுக்கு மருத்துவமனைக்கு போனா அங்க டாக்டர் இல்ல, நர்ஸ் இல்ல அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி கடன் மட்டும் வாங்கியிருக்காங்க. இந்த 12 லட்சம் கோடி கடன் வாங்கினதுக்கு மாதத்துக்கு வட்டி மட்டும் 7000 கோடி. 7000 கோடி வட்டி கட்டுனா அப்ப தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு என்னத்தை செய்ய முடியுங்க, செய்யறதுக்கு வழி இல்லை. இதுதான் உண்மையான நிலைமை. வேலை வாய்ப்பை உருவாக்கவே இல்லை. அரசாங்கத்துல பதவி மூப்பு முடிஞ்சு போனவங்களுக்கு பதிலா புதிய ஆட்களை தேர்வு செய்யல அரசாங்கத்துக்கு வேலைக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கையில பணம் கிடையாது சம்பளம் கொடுக்க, அதுக்காக அப்படி பண்றாங்க. இதுதான் இந்த திமுக அரசாங்கம் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. இப்ப திரும்ப உங்கள்கிட்ட வாக்கு கேக்குது. இப்போ இந்த 1000 ரூபாய் கொடுக்கறேன் அப்படின்னு முதல்ல சொல்லி 1000 ரூபாய் கொஞ்சம் பேருக்கு கொடுக்கறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, அந்த 1000 ரூபாய 2000 ஆக்குறோம் அப்படிங்கிறாங்க. அவங்க போன தேர்தல்ல 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னத ஆட்சிக்கு மறு மாசத்துல இருந்து கொடுக்கல, 3 வருஷம் கழிச்சுதான் கொடுக்கவே ஆரம்பிச்சாங்க. இப்பயும் 2000 சொல்லி இருக்காங்கல்ல, இதுவும் அந்த மாதிரி கதை தான். சரி, உங்க வீட்டுல படிக்கிற பிள்ளைங்களுக்கு மடிக்கணினி கொடுத்தாங்களான்னா கொடுக்கல, அதெல்லாம் அம்மா இருந்தப்ப கொடுத்தது, இவங்க கொடுக்கல. அதே மாதிரி பாத்தீங்களா,
எங்கேயுமே எதுவும் செய்யாம வாக்குறுதியை மட்டும் கொடுத்துட்டு கடனை வேற விழுது வாங்கி வச்சுட்டு அந்த கடனை வாங்கினதெல்லாம் எங்க போனுச்சு அப்படின்னே தெரியல. வட்டிய மட்டும் இப்ப கட்டியே ஆவணுங்கிற இதுல கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்க, ஒரு டோக்கன் தர்றோம், நீங்க அதுல 8000 ரூபாய்க்கு உங்களுக்கு பிடிச்ச சாமான போய் வாங்கிக்கங்கிறாங்க. இப்ப இந்த 8000 ரூபாய் கொடுத்துட்டு 5 வருடத்தை ஓட்டிப்புலான்னு பாக்குறாங்க. உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா மாதம் மாதம் நீங்க சம்பாதிக்கலாம். அதை செய்யல. உடனடி தேவை ஆட்சிக்கு வரணும். அதுக்கு என்ன பண்றது? மக்களை எப்படி ஏமாத்துறது? அதுக்காக என்ன சொல்றாங்க, ஒரு டோக்கனை கொடுக்குறோம், நீங்க அதை வாங்கிட்டு போய் 8000 ரூபாய்க்கு சாமானை வாங்கிக்கிங்க அப்படிங்கிறாங்க. அதோட முடிஞ்சு போயிடும். வேற ஒண்ணும் எதிர்பார்க்க முடியாத அவங்க கிட்ட. சரி, இவங்க இப்படி சொல்றாங்க. இந்த துரோகிகள்லாம் சேர்ந்து ஒரு கும்பல் இருக்கு. அது என்ன சொல்லுது, ஃப்ரிட்ஜ் தரோம், ஒரு 10,000 ரூபாய் பணமும் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அவங்களும் இப்படிதான். 2 பேருமே அவங்க அப்பா வீட்டு பணத்தை கொடுக்கல, அவங்க சொந்த பணத்தை கொடுக்கல. திருப்பி இன்னும் 10 லட்சம் கோடியை வாங்கி அதை வச்சு கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு முறை. இப்ப ஏற்கனவே 7,000 கோடி வட்டி கட்டுறோம். இப்ப திருப்பி இந்த மாதிரி சொல்லிவிட்டு இதுக்கு ஒரு 10 லட்சம் கோடிய கடனை வாங்கி ஆட்சி பண்றேன்னு சொல்லி திருப்பி 14,000 கோடி மாசத்துக்கு வட்டி கட்டுறாப்புல நிலைமையை ஏற்படுத்துவாங்க. இதுதான் உண்மை. இத மக்களாகிய நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க இப்படி சொல்லிக்கிட்டு வேற ஏதாவது செஞ்சாங்களா பாத்தீங்கன்னா இல்ல. அம்மா இருந்தப்ப இந்த உங்க ஊருக்கு பக்கத்துலதான் உரகடம், அங்க எப்படி வளர்ச்சி ஆணுச்சு? யாரு இருந்தப்ப ஆணுச்சு? அம்மா கொண்டு வந்ததுதான். அத்தனை கம்பெனிகளை கொண்டுட்டு வந்தாங்க. அதனால சுத்தமட்ட கிராமத்துல உள்ள பொம்பளை பிள்ளைங்களுக்கு பஸ் போய் அழைச்சி வேலைக்கு அழைச்சிட்டு போகுது. ரொம்ப குறைவா பாத்தீங்கன்னாலும் 18,000 ரூபாய்க்கு குறையாம அந்த பிள்ளை சம்பாதிக்குது. இந்த நிலைமையெல்லாம் ஏற்படுத்தினது அம்மா. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இந்த திமுக அரசாங்கம் 5 வருஷத்துல செஞ்சிருக்குமான்னு பாத்தீங்கன்னா இல்ல, ஒண்ணு கூட செய்யல. அம்மா செஞ்சு வச்சுட்டு போனதுலதான் இப்ப உங்க வீட்டு பிள்ளைங்க போய் வேலை பார்க்குத ஒழிய புதுசா எதுவும் செய்யல. ஆனா அப்ப நல்லா கவனிங்க, உங்களுக்கு மிக்சி கொடுத்தது, கிரைண்டர் கொடுத்தது, பிள்ளைகளுக்கு லேப்டாப் கொடுத்தது, மடிக்கணினி கொடுத்தது, சைக்கிள் கொடுத்தது, பாட புத்தகங்கள் எல்லாம் கொடுத்து 1,80,00,000 கோடி 1,80,00,000 கோடி அம்மா கடன் வாங்கியிருந்தது. எவ்வளவு விஷயம் செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. ஆனா இவங்க 12 லட்சம் கோடி வாங்கி மக்களுக்கு எதுவும் ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்ல, ஒன்னும் போகல. இதுதான் இந்த திமுக செஞ்ச வேலை. சரி, இதோட உங்களை விட்டுச்சா அப்படின்னு பார்த்தா இல்ல. என்ன காரணம்? 500 யூனிட் கரண்ட் உபயோகப்படுத்துறவங்க கிட்டத்தட்ட 2 கோடி பேரு, 2 கோடி குடும்பங்கள் இருக்கு வீடு. அதுல ஒவ்வொருத்தருட்டையும் இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 800 ரூபாய் வாங்கிட்டு இருக்கு. அது கொடுக்கற 1000 ரூபாய் சொல்லுத ஒழிய உங்ககிட்ட வாங்கறது 800 ரூபாய். வீட்டு வரியில கூட வாங்குது. அதுக்கு மேல நீங்க செலவு பண்றீங்க, அரசாங்கத்துக்கு கொடுக்குறீங்க. நீங்க சம்பாதிக்கிற பணத்தை கொடுக்குறீங்க. இதுதான் இந்த திமுக காரவங்க செய்யற வேலை.
இந்த 800 ரூபாய் மாதத்துக்கு ஒவ்வொரு வீட்லயும் வாங்குறது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள 2 கோடி வீட்டு ஜனங்கள்கிட்ட வாங்குற கரண்ட் பணம் மட்டும் 20,000 கோடி. 20,000 கோடியை உங்கள்கிட்ட இருந்து சில்லறையா வாங்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன், 1000 ரூபாய் கொடுக்குறேன், 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், பேசாம ஒரு நல்ல கம்பெனிகளை கொண்டுட்டு வந்து அங்கங்க வேலை வாய்ப்பை உருவாக்குனீங்கன்னாக்க அந்த பிள்ளைங்க 18ல இருந்து 20,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு போயிடுமே. வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 2,40,000 ரூபாய் அந்த ஒரு புள்ள சம்பாதிச்சிடுமே. அதுக்கு ஏற்பாடு பண்ண வக்கில்ல, திறமை இல்லை. ஆனா இந்த மாதிரி வேலை டோக்கனை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன் அப்படின்னு ஜனங்களுடைய மனசை பேதலிக்க வச்சு அன்னைய தேதியில ஓட்ட வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. 2 பேருமே அப்படிதான் நினைக்கிறாங்க. ஒரு உருப்படியா செய்யணுங்கிற எண்ணம் இல்ல. அது அம்மாவோட போச்சு. அம்மா இருந்தப்ப செஞ்சாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சுத்துவட்ட இடத்துல எல்லாம் பிள்ளைங்க வேலைக்கு போகுது. அந்த வேலை வாய்ப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது தான் நான் சொல்றேன் திரும்ப திரும்ப. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி தமிழ்நாட்டிலேயே முதன்மையா இருக்கு. கம்பெனிகள் உள்ள இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் வர்றது இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி. இங்கதான் அவ்வளவு நிறுவனங்கள் இருக்கு. 2வது பாத்தீங்கன்னா ஓசூர், கிருஷ்ணகிரி பக்கத்துல, அப்புறம் கோயம்புத்தூர். இதுல ரொம்ப பெரிய அளவுல செய்யறது இங்க. ஒரு கார் கம்பெனினா அதுக்கு சீட்டு பெல்ட்ல இருந்து இங்க தயாராகுது. இங்க தயாராகி வெளிநாட்டுக்கு போகுது. இங்க உபயோகப்படுத்துறது போக மீதி வெளிநாட்டுக்கும் போகுது. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அம்மா நம்மளோட இல்ல, ஆனா அவங்க செஞ்சு வச்சு கொடுத்தது அது. அதான் இந்த தொகுதி ஜனங்களுக்கு நல்லதான் பண்ணிருக்காங்க. அதே போலதான் நான் என்ன சொல்றேன், அங்கங்க நிறுவனங்களை கொண்டுட்டு வந்து வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொடுத்துட்டோம்னா அது பொழைச்சிக்கோ. நீ ஒரு கயிறை போட்டு ஒரு பிள்ளைய கட்டி வச்சுட்டு இந்த 1000 ரூபாய் மாசத்துக்கு அப்படின்னு சொல்ல வேண்டாங்கிற நான். அது தேவையும் இல்லை. அதுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலைக்கு போயிடுச்சுன்னா அது பாத்துக்கும். காலத்துக்கு வெறும் 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு குடும்பம் பண்ண முடியாது. அதற்காக தான் சொல்றேன், நல்ல ஆட்சி வந்தாதான் இதை செய்ய முடியும். அது இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு. நான் வர்ற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தமா தண்ணி கிடையாது குடிக்க. அழுவுதுங்க. இதுதான் நிலைமையா இருக்கு. அப்புறம் இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, மாத்தி மாத்தி இவரு நான் 5 ரூபாய் கொடுத்தேனே, இவரு 10 ரூபாய், அவர் 100 ரூபாய் கொடுப்பேனா நம்ம ஒரு 50 ரூபாய் கூட போடுவோம், 150 ரூபாய். ஜனங்கள் எப்படி மனச மாத்தி ஓட்ட வாங்குறது அப்படின்னு நினைக்கிறாங்க. இது தேவையில்லாத விஷயம். இப்ப நான் உட்கார்ந்து அம்மாவோட 15 வருஷம் கூடவே முதலமைச்சரோடையே இருந்திருக்கேன். எனக்கு தெரியும் இதெல்லாம் பண்ண முடியாது, எப்படி இவ்வளவு பொய்ய சொல்லிக்கிட்டு போறாங்களே இவங்க அப்படின்னு நினைச்சு நான் உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்த்தா கிட்டத்தட்ட ஏற்கனவே அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல உள்ள நிலைமை அது. இந்த கரண்ட் போற ஒயர்லாம் பாருங்க, எங்க பார்த்தாலும் மாலை மாலையா தொங்கிட்டு இருக்கு. அதை டைட்டா இழுத்து வச்சு கட்டினாதான் அதுல இருந்து கரண்ட் வேஸ்ட் ஆகாம போகும். அந்த மாதிரி வேஸ்ட் பண்றதே வருடத்திற்கு 17,000 கோடி. அது யாரு வீட்டுக்கும் அந்த கரண்ட் வரல, வெளியில போயிட்டு இருக்கு.
வேஸ்டா போயிட்டு இருக்கு. அப்ப நிர்வாகம் உங்களுக்கு தெரியல. என்ன பண்றீங்க? டிவில வந்து உட்காந்துக்கிறீங்க, இல்ல டிவில என்னென்ன பொய்ய சொல்லணுமோ சொல்றீங்க, விளம்பரத்தை கொடுக்குறீங்க, காசை விளம்பரத்துக்கு கொடுத்துவிட்டு இந்த வந்துட்டாரு ஜனங்களை காப்பாத்திட்டாருங்கிறாங்க. இத பார்த்ததும் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி என்னென்ன இவங்க செய்யறாங்கன்னு எல்லாம் படிச்சு பார்த்தேன். படிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட இப்ப நீங்கெல்லாம் குடும்பம் நடத்துறவங்க, நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதை வச்சு வீட்டு குடும்பத்தை நடத்துறீங்க, கட்டு சிட்டா நடத்துறீங்க. அப்ப உங்களுக்கு வீட்டு கணக்கு தெரியுது. அதுலயே கொஞ்சம் பெருசுதான் அரசாங்க கணக்கு, வேற ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. நான் உட்காந்து பார்த்தேன், என்ன இவங்க இப்படி கொடுத்துருக்காங்களே, இவ்வளவு கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அரசாங்கத்துக்கு வருமானமே இல்ல. கல்லு உடைக்கிறாங்க, ஜல்லி எடுக்கிறாங்க, மண்ணை எடுக்கிறாங்க, இதெல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிடுது பணம், அரசாங்கத்துக்கு சேர மாட்டேங்குது. டாஸ்மாக் ஒண்ணு வச்சுக்கிட்டு அது பிளாக்லயே அடிச்சு போயிட்டு இருக்கு, அதோட பணமும் அரசாங்கத்துக்கு போறது இல்ல. அப்ப வரவே இல்லை. ஆனா நான் இத மக்களுக்கு செய்வேன், இதை செய்வேன், இதை செய்வேன்னு ரெண்டு பேரும் சொல்றீங்க. ரெண்டு பேருமே பாருங்க, ஒருத்தர் நான் முதலமைச்சரா ஆக்கி வச்சுட்டு போனவர், அவரு ஏற்கனவே முதலமைச்சரா இருந்தவர், இப்ப இருக்கிறவரு தொடர்ந்து இப்ப இருந்துகிட்டு இருக்காரு இன்னைய நிலையில கூட. ரெண்டு பேருக்கும் நிர்வாகத்துல என்ன ஓட்டம் இருக்குன்னு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு ஏன் நீங்க ரெண்டு பேரும் பொய் சொல்றீங்க? இப்ப புதுசா ஒரு பையன் கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காரு தேர்தலுக்கு, நான் அவரை தப்பா சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னா, அவருக்கு அரசாங்கத்தை நடத்தின அனுபவம் கிடையாது. அதனால அவங்களுக்கு கொடுத்தவங்க என்ன பண்ணிருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் இப்படி கொடுத்துருக்காங்க, நம்ம இன்னும் ஒரு 500 போடுவோம், இதே கதை தான் எல்லா இடத்துலயும், அப்படி போட்டு கொடுத்துருக்கு. இப்ப திமுக கொடுக்கறதுல நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்லியிருக்கல, வருடத்திற்கு 60,000 கோடி தேவைப்படுது. இந்த அடுத்த குரூப் கொடுத்திருக்கிறது 1,10,000 கோடி தேவைப்படுது. மூணாவதா புதுசா வந்திருக்கிறது கொடுத்தது 1,85,000 கோடி தேவைப்படுது. ஆனா அரசாங்கத்துக்கு வருவாய் இல்லை. இனிமே எங்க போய் கடன் கேட்டாலும் யாரும் கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. ஏன் யோசிப்பாங்கன்னா, 8 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கோம், ஒரு தலைக்கு இவ்வளவுன்னு தான் கடனே கொடுப்பாங்க. அரசாங்கங்கிறதுனால அள்ளி கொடுத்துட மாட்டாங்க. இப்ப ஒவ்வொருத்த தலையிலையும் 2 லட்சம் கடன்ல இருக்கீங்க. உங்க தலையே 2 லட்சம், என் தலையே 2 லட்சம், உங்க வீட்டுல ஒரு புள்ள இருந்தா அது தலையும் 2 லட்சம். அப்போ எங்க போய் இவங்க பணத்தை வாங்குவாங்க? என்ன பண்ணுவாங்க இவங்க? இது ஏன் பொய்யான அறிக்கையை கொடுத்து மக்களை ஏமாத்துறீங்க? அது தவறுங்கிறத சொல்லிட்டே வரேன். பார்த்தேன், இவங்க எல்லாம் இப்படி கொடுத்துருக்காங்க, நம்ம போய் பொய் சொல்லி எல்லாம் கொடுக்க முடியாது. நம்ம அம்மாவோட வளர்ப்புலயே வந்துட்டோம், எதா இருந்தாலும் அம்மா தெளிவா இருப்பாங்க, அதனால நம்ம தெளிவா தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி, இப்ப நமக்கு வருவாய் வர்றதெல்லாம் வேற பக்கம் வீட்டுகளுக்கு போயிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் புடிச்சு நிறுத்தி அரசாங்கத்துக்கு கொண்டுட்டு வரணும். கொண்டுட்டு வந்தா அந்த மக்களுக்கு நம்ம திருப்பி போய் செய்யலாம். அந்த இதை கணக்க வச்சுக்கிட்டு தான் நான் ஒரு 60 வாக்குறுதி கொடுத்துருக்கேன். அவங்க எல்லாம் 525, ஆனா செய்ய போறது இல்ல. நம்ம கொடுத்துருக்கிறது 60 முத்தானது, கரெக்டா செய்யக்கூடியது. அதுல பெண்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்டது நிறைய வருது. அதனால இத நல்லபடியா செய்வோம் நம்ம, அதுல ஒன்னும் சந்தேகமே வேண்டாம். இந்த மாதிரி நடத்தினாதான், அம்மா இருந்தப்ப எப்படி நடத்தினாங்களோ அது மாதிரி நடத்தினாதான் நம்ம மக்களையும் நல்லா வச்சுக்க முடியும், நம்மளும்
ஆட்சி நடத்த முடியும். இந்த மாதிரி பொய் புரட்ட சொல்லிக்கிட்டு வந்து நான் இதை பண்ணி விடுவேன் அதை பண்ணி சொல்லலாம், சுத்த வேஸ்ட். அது மட்டும் இல்லாம கரண்ட் நமக்கு சொந்தமா தயாரிக்கிறதுக்கு நிறுவனங்கள் இருக்கு அரசாங்கத்துக்கு. அதை எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி பூட்டை போட்டு வச்சிருக்கு. அதனால என்ன பண்றாங்க, அவங்க கரண்ட தனியார் சேர்ந்து வெளியில இருந்து விலைக்கு வாங்குறாங்க. நம்மளா தயார் பண்ணா குறைச்ச காசுல தயார் பண்ணலாம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, வெளியிலேருந்து கமிஷன் வாங்கிக்கிட்டு வெளியிலேருந்து விலைக்கு வாங்குறாங்க தனியார் சேர்ந்து. அது 15 ரூபாயிலேருந்து 25 ரூபாய் வரைக்கும் ஒரு யூனிட் விலைக்கு வாங்குறாங்க. அதுலயே நமக்கு ரொம்ப செலவாகுது. அந்த செலவெல்லாம் கட்டுக்குள்ள கொண்டு வரணும். நம்ம சொந்தமா உள்ள நிறுவனத்துல நம்ம கரண்ட தயார் பண்ணி கொடுத்தோம்னா இந்த மக்கள் தலையிலையும் கொண்டுட்டு போய் ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவு காசுன்னு வைக்கிறதுக்கு தேவையில்லை, குறைக்கிறதுக்கு கூட வழி இருக்கிறதுல. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் நான் மக்கள்கிட்ட திரும்ப திரும்ப எல்லாத்தையும் என்ன சொல்லிட்டு வர்றேன், நீங்க இந்த முறை இது கட்சிகளுக்கான தேர்தல்னு தயவு செய்து எடுத்துக்காதீங்க. இது மக்களுக்கான தேர்தல் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நீங்க வாக்களிக்கணும் அப்படிங்கறத தான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு வரேன். இது ஏதோ அன்னைக்கு போய் ஓட்டு போட்டோம் அப்படின்ட்டு போடுற தேர்தல் இந்த தேர்தல் இல்லை. ஏன்னா அரசாங்கத்தை கொண்டு கடல்ல தள்ளுற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அத நம்ம மீட்டுக்கிட்டு சரி பண்ணணும்னா ஆட்சி மாற்றியே ஆகணும், வேற வழியே இல்லை. அதுதான் உண்மை. இப்போ இந்த 2 பேரும் மாத்தி மாத்தி இப்படி சொல்லிட்டு இருக்கிறதுனால அதை நம்பி ஏமாறாதீங்க. ஒண்ணு. இன்னொன்னு, இப்ப நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில நம்ம கொடுத்துருக்கிறதுல பெண்கள் வீட்டுல சும்மா இருக்காம வீட்டுல உள்ள தாய்மார்கள், அதுவும் குறிப்பா கிராம பகுதிகளில் 1 லட்சம் கோழி பண்ணைகள், 1 லட்சம் ஆட்டு பண்ணைகள், 1 லட்சம் மாடு, இது மாதிரி அவங்களுக்கு நம்ம செய்யணும். அதை வச்சு அவங்க வருமானம் பண்ணணும். அதுக்கு 50% நம்ம அரசாங்கம் அவங்களுக்கு உதவிடும். இது மாதிரி பண்ணுவோன்னு ஒண்ணு முடிவெடுத்திருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த முதியோர் உதவி தொகை 1500 2000 ஆக்கலாம். அப்புறம் இது கர்ப்பிணி பெண்களுக்கு 18,000 ரூபாய் கொடுக்கறத 24,000 கொடுக்கலாம். அப்புறம் இளைஞர்களுக்கு லோன் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அந்த வட்டியில 3% அரசாங்கம் கொடுக்கும். அவங்களுக்கு தொழில் பயிற்சி எது ஆசைப்படுறாங்களோ அந்த பயிற்சியை கொடுக்கணும். அதே போல பெண்களுக்கும் தொழில் பயிற்சி கொடுக்கணும். ஃப்ரீயா கொடுத்து அதுங்களுக்கு அதை செய்யறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு விடணும். அவங்க 4 பேருக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சுக்கிற லெவலுக்கு கொண்டு போகணும். அப்படியெல்லாம் செஞ்சாதான் நல்லா இருக்கும், குடும்பங்களும் நல்லா வரும். அதை விட்டுட்டு 1000 ரூபாய் கொடுக்குறேன் 2000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு இந்த 2000 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வாங்கிக்க 6 மாசத்துக்கு விட்டுவிட்டு திருப்பி அடுத்த தேர்தலுக்கு 3000 கொடுக்குறேன் அப்படின்ட்டு வர்ற வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நல்ல திட்டங்களை, உருப்படியான திட்டங்களை நம்ம கொண்டு செய்யணும். அப்புறம் வெளிநாட்டு நிறுவனங்களை நிறைய கொண்டு வரணும். கொண்டு வந்தாதான் வேலை வாய்ப்புகள் ஆண்களுக்கும் கிடைக்கும், பெண் பிள்ளைகளுக்கும் கிடைக்கும். இது எல்லாம் நம்ம செய்ய வேண்டியது. அதை மட்டும் இல்லாம போர்க்கால அடிப்படையில டாக்டர்ஸ் போட்டாகணும். மருத்துவமனையில இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் இதே கதை. அதுக்கு டாக்டருங்களை வேலைக்கு போட்டாகணும், நர்ஸுங்களை வேலைக்கு போட்டாகணும்.
மருந்து மாத்திரை சுத்தமா கிடையாதுங்கிறாங்க எந்த ஆஸ்பத்திரிலையும். நீ போய் சீட்டு தனியா வாங்கிக்கங்கிறாங்களாம். அத செஞ்சே ஆகணும். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னாக்க பிரசவம் பாக்குறதுக்கு டாக்டர் இல்ல, நர்ஸ் இல்ல அப்படின்னு நான் வந்த வழியெல்லாம் சொல்லிட்டு வர்றாங்க. அந்த மாதிரி இருக்காம அரசாங்கத்தை பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதே போல இப்ப இன்னும் நிறுவனங்கள் வந்திருக்கும் இந்த 5 வருஷத்துக்குள்ள. அவங்கள்ட்ட போய் பணத்தை கேட்டுக்கிட்டு இதை கொடு அதை கொடுன்னு சொன்னா எந்த கம்பெனி வருவான்? அம்மா இருந்தப்ப அப்படியெல்லாம் இல்ல. அம்மா இருந்தப்ப கம்பெனிகள் அவங்களுக்கு சொல்ற ஒரே வார்த்தை தான், நீ எங்க தமிழ்நாட்டுல உள்ள பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேலை கொடுக்கணும். சாதாரண வேலைக்கு எங்க சைடு உள்ள அந்த பகுதியில சேர்ந்த பெண்களுக்கு வேலை கொடுக்கணும். இது ரெண்டையும் கொடுத்தீங்கன்னா போறோம் அப்படின்னு சொல்லி நேரா அம்மா கோட்டையில உட்கார வச்சு நேருக்கு நேரா பேசி 30 நாளுக்குள்ள உங்களுக்கு என்னென்ன பர்மிஷனோ விறுவிறுன்னு கொடுப்போம், சீக்கிரம் நீங்க உற்பத்திய ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அப்படிதான் இந்த கம்பெனிகள்லாம் வந்தது. அம்மானாவே எங்க கம்பெனிக்காரவங்க அவ்வளவு பிரியமா இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒத்த பைசா வாங்கினது இல்ல அவங்கள்ட்ட, நம்ம ஊர் பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சா போறோம், அதுக்கு உத்தரவாதம் கொடுங்கன்னு கேட்டுக்குவோம். அதை கண்டிஷனா கேட்போம் எப்போதுமே. அந்த மாதிரி தான் நம்ம பண்ணோம். இந்த அரசாங்கம் அவங்கள்ட்ட அதை கொடு இது கொடுன்னா வெளிநாட்டுக்காரவங்க எல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை இந்தியாவிலேயே பார்த்தா தமிழ்நாட்டுல உள்ள பிள்ளைங்க சரியா வேலை பார்க்குதுங்கிற ஒரு நல்ல பேர் இருக்கு. அது பொம்பளை பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, அந்த பேர் இருக்கு. டியூட்டியில வந்தாங்கன்னா எல்லாமே விறுவிறுன்னு வேலை பார்ப்பாங்க அப்படின்னு. அதனால வெளிநாட்டு நிறுவனங்கள் நம்ம ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு வரதான் ஆசைப்படுறாங்க. இந்த அரசாங்கம் வந்ததுல இருந்து அந்த வேலையே நடக்கல. அதனால லட்சக்கணக்கில் பிள்ளைங்க வேலை இல்லாம தவிக்குது. அதை சரி பண்ணணும், இதுதான் நம்ம நினைச்சிருக்கிறது. அதனால நீங்க அவசியம் வருவாங்க. அது நாளைக்கு நாளானைக்கு 2 நாள் தானே வருவாங்க. நான் இதை தர்றேன் அதை தர்றேன் உங்களுக்கு, எப்படியாவது நீங்க உங்க வீட்டுல 4 ஓட்டா இந்தாங்க இவ்வளவு வச்சுங்க போட்டுருங்க எல்லாம் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, யாரையும் விரட்டி அடிக்காதீங்க. அது அவங்க பணம் கிடையாது, அரசாங்க பணம், மக்கள் சேர்ந்து போன வரி பணம். அதனால நீங்க வாங்கிங்க. வாக்கு போடும்போது யார் வந்தா சரியா இருக்கும், யார் செஞ்சா சரியா இருக்கும், நம்மளுக்கு பாதுகாப்பா யாரு இருப்பாங்கங்கிறத ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்து நீங்க வாக்களிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நம்ம ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வேட்பாளராக புருஷோத்தமன் நிறுத்தியிருக்கோம். நல்ல பையன், உண்மையா இருப்பாரு. ஏற்கனவே அம்மா இருந்தப்ப அவருடைய மாமனார் பெருமாள்னு இந்த இருக்காரு பாருங்க, பச்சை துண்டு, அவர் தான் நின்னாரு. இப்ப அவருடைய மருமகனை நம்ம நிப்பாட்டி இருக்கோம். அதனால இன்னைக்கும் அவரு பெருமாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவர் எந்த கம்பெனிக்கு போனாலும் வாங்க பெருமாள்னு சந்தோஷமா கூப்பிடுவாங்க. அப்ப எம்எல்ஏ அவர் இருந்தப்ப அவர் எந்த அலுவலகத்துக்கு போனாலும் எந்த கம்பெனிக்கு போனாலும் எங்க ஊரு பிள்ளை இதுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்கார தவிர யாருக்கிட்டையும் ஒத்த பைசா வாங்கினது இல்லை அவரு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில அப்பா எம்பி திமுக, பையன் மந்திரி திமுக. அது என்ன மந்திரி? தொழில்துறை மந்திரி. நல்லா கேளுங்க, அப்பா இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி எம்பியா இருக்காரு.
புள்ள மந்திரி, எந்த துறைக்கு மந்திரி? தொழில் துறைக்கு. ஏதாவது ஒண்ணு கொண்டு வர முடிஞ்சிச்சா? அதனால மக்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, யாரு செய்வாங்கங்கறத வச்சுங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப நல்லபடியா எந்த இது கம்பெனிக்கு போனாலும் அவரை பார்த்தா பிரியமா இருப்பாங்க எல்லா கம்பெனிக்காரங்களும். அதனால அவருடைய மருமகன் தான் இங்க ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில புருஷோத்தமன் நிறுத்தியிருக்கோம். எப்போதும் உங்க கூடயே இருப்பாங்க, மாமனாரும் சரி மருமகனும் சரி. அதனால நம்ம வந்தோம்னா நிறைய கம்பெனிகளை கொண்டுட்டு வருவோம். 6 மாச கணக்கு வச்சு கம்பெனி ஆரம்பிச்சு வேலை கொடுக்க சொல்ல முடியும் நம்மளால. அதனால புருஷோத்தமன் அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிச்சு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற வைக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். வெற்றி நமதே, நாளை நமதே. அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.